எங்களை வரவேற்கிறீங்களாமே, என்ன விஷயம்? எதுக்காக என்ன காரணம்? கண்ணே, என்னுடைய பாதத்தை மறந்தபடியால் இந்த பரந்த பூலையில் சீரும் திருப்பமாக வந்திருப்பாய். வாழ்ந்திருப்பேன் சொன்னால் பூலைகள் கோடான கோடி காலம் சுகமாக வாழ்ந்திருப்போம். அப்பா, எங்களை வரவேற்ற காரணம் தங்கா, எதுக்காக வரவேற்றிருப்பா? கண்ணே, உன்னை எதற்காக வரவேற்றேன் தெரியுமா? எதுக்காக? நீ நாள்தோறும் பூலோகம் செல்வாய். ஆமால, மறந்துட்டாயா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? ஆமாதான். அதனால நான் வாரத்தில் ஒரு முறை தேவலோகத்தை விட்டு ஊராக போவது என் பழக்க வழக்கம். அதனால என் தங்கையை கூப்பிட்டு இருக்கிறேன். அம்மா, தங்கை, அதாவது நீங்களும் என் தங்கை அரமனையில் இருக்கேன். நான் தெய்வலோகத்தை விட்டு நான் பூலோகம் போய் வருகிறேன். அப்படி பூலோகம் போவதாக இருந்தாலும் நான் என்னைக்கு கூப்பிடணும் அன்னைக்கு நீ வந்து சேரணும். அப்படியா? ஆமா. வார்த்தைக்கு மறுவார்த்தை ஏது? தங்கள் சித்தம் எங்களுக்கு பாக்கியமாகட்டும். அப்படி ஆகட்டும். எப்பொழுது அழைப்பு கொடுத்தாலும் மறுவார்த்தை இல்லாமல் வந்து சேருகிறேன். சரி, ஆகட்டும் மக்கா, ஆகட்டும். அப்பா, நான் தெய்வலோகத்தை விட்டு நான் பூலோகம் போய் வருகிறேன். பதனமாக இருங்கள். கண்ணே, போய் பதனத்தோடு சென்றுவா. பதனமாக போய் வருகிறேன். போய் வாங்கப்பா. என்னடி எல்லாமே படுத்து வண்ணமாவே இருக்கிறாங்க. கூட பரவாயில்லையே. இப்படி அத்தி பாத்திரம் வந்து குளிச்சு நீராடணும்ல, அப்படி சுத்தி வா. ஆடி அவனுங்களை அவுத்து வைத்துட்டு நாளை முடிக்கிறது. ஆடி அவனுங்களை அவுத்து அவரு நான் குளிச்சுட்டு தண்ணீர்ல கண்டோம். அதனால அப்பா குளிக்கலாமா? உங்களதான் வேலை சட்டுக்காரர தள்ளுவலிக்கிட்டு இருக்காது. இப்படி அவரெல்லாம் குளிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்கிறாரு. மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த பக்கம் கண்ணு பிள்ளை அம்மா அவர்கள், கண்ணு பிள்ளை அம்மா, அம்மா அவர்கள் நம்மளுக்காக வேண்டி நாங்க அது மட்டும் கிடையாது. மாணிக்கம் ஐயா அவர்கள் நம்ம ஆடையால அவுத்து வைக்கணும்ல, அவுத்து வைடி. நீதான் அவுக்கவே மாட்டியா? அவருடி நான் குளிச்சுட்டு மூண்டையா எங்கடா இருக்குது அந்த மூண்டை? தொப்புல ஒரு படி அடிச்சு ஓட்டலாம் மாட்டேங்குது. இதோ நேற்று வைத்தது அடிவோம் பாஜி அடிவோம். எடுத்து விட்டுக்கிட்டு போகலாம். வா, குளிச்சுக்கிட்டே இருக்கலாம். கண்ணம்மா
வடக்கு திசை போகாதீங்கன்னு சொல்லுது. என்ன காரணம் உனக்கு தெரியுமா? எனக்கும் என்ன, நான் 15 வருஷமா இந்த கிளவி கூடிய தாண்டா இருக்கிறேன். என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்னையும் தெரியும். என்னன்னே தெரிய மாட்டேங்குது. என்னையும் போக வேண்டாங்கிற. வடக்கு போவாத வடக்கு போவாத வடக்கு போவாத அப்படின்னு தான் சொல்றான். அந்த கிழவி போறது. அந்த கிளவியும் போறது இல்லையாட்டங்குது. கண்டார ஓலி அந்த கிழவி குடிசையோட சரி. அவ அவங்களே கூடு காய்ச்சிக்கிட்டு அங்கேயே எடுத்துக்கிறான். அப்படியா? ஆமா. ஏண்டா அப்படி வடக்கு திசையில என்னதான் அதிசயம் இருக்கும்? யாருக்குடா தெரியும் பிரதாபா? ஆமா, இதெல்லாம் நீ யா கேக்குற? ஏன்னா இன்னைக்கு நாம வடக்கு திசை வேண்டாமடா. கிளவிக்கு தெரிஞ்ச தடியில காலு காலா அடிப்பாடா. பரவாயில்ல பிரதாபா, நாம போற விஷயம் சொன்னாதானே தெரியும். பிரதாபா வேணாமடா பிரதாபா. போலாம். நம்ம வேற அங்க என்ன நடந்துற போகுது அப்படிங்கிறியா? உன்னை நம்பித்தான் நான் வரேன். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? சரி, வடக்கு போலாம். நான் இருக்கிறேன்டா. நீ இருப்ப நான் இருக்கணுமே. நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் இந்த கறிகுருவி வேற இங்க வந்து கட்டிட்டு வேற செடியல்றா பிரதாபா. அது 2 ஜோடியா வந்துருச்சுடா. நாமளும் ஜோடியா போறோம். என்ன நடக்கும்? என்ன நடந்துற போகுதுவா? நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் நடக்காது. ஆனா இந்த விஷயத்த மட்டும் பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாது. சரி, ஓகே, நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். வா போலாம். அவங்கள வடதிசையா ஓட்டுறோம் இன்னைக்கு. ஓட்டிட்டு போய மாடு மேயத்துக்கு புல்ல இல்ல. வடக்கு திசை வந்த உடனே பாத்தியா? பாத்தியா? ஆமா சாமி, தூரத்துல ஒரு ஆயா மோத்திர விட்டுக்கிட்டு பாக்குறியா? எனக்கு அதுதான் தெரியுது. அழகிய ஒரு தடாகம். ஆமா, தடாகம், குளக்கரை. குளக்கரை. ஆமா, அத சுத்தியும் பாத்தியா அழகான விருட்சகங்கள். ஆமா சாமி. பிரதாபா, வாடா. இதனாலதான் கரை எழுதி போலாட்டது. நல்லது நம்ம பாக்குறது விட மாட்டேங்கிறா. கண்டார ஓலி இதெல்லாம் பார்க்க கூடாது. இவங்க கூடாதுன்னு சொல்லி இந்த வரப்புள்ளயே மேய்ஞ்சிக்கிட்டு திரியட்டும். வேவாத வெயில்ல. சரி, வா போலாம். அங்க போய் ஒரு குளியல் போட்டுருவோமா? எந்த குளியல? குளியல் இல்ல, குளியல். குளியல். ஆமா, போய் பார்க்கலாமா? பிரதாபா வந்துடுறா போறலாம். கொல்லி வாய் பேசாட்டா. கொல்லி வாய் பேசாச்சுன்னா வாயை திறந்தா நெருப்பு வருமா? அது இது இல்ல. அப்ப மோகினி பேசாச்சு. இது அப்படி நீ சொல்ற மாதிரி மோகினியா இல்லது மனித ஜென்மமான்னு பாக்குறதுக்கு ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி செய்யலாமா? எப்படி? மோகினியா இருந்தாங்க, அதாவது பூமியில பாதம் மோதாதான். மோதாது, மேலதான் நிக்குமா. அதனால நீ போற போய் சீலை தூக்கி பாத்தீங்கன்னா கண்டுக்கலாம். தூக்கி பார்த்துட்டு வரலாடுறா. பாதம் கீழே மோதுதான் இல்லையான்னு தான் பாக்கணும். தூக்கி பாக்குறது நான் அங்க போயிட்டு தான் பிரதாபா. அடிச்சு பிடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அடிச்சு பிடிச்சு பொம்பளை ரிமோட்டுக்கார ஆட்டங்குறா. இந்த நந்தவனத்துல வரையும் ஒரு பெண்ணா. இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்கள் எல்லாம் இந்த தடாகத்துக்கு வந்து போவாங்க அப்படின்னு தான் இந்த கிழவி நம்மள உடலையாட்டங்குது. தடாகத்துல புடவையெல்லாம் களைஞ்சி கரை மேல வச்சுட்டு தடாகத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிறா. தண்ணியில அப்படி பலவிதமான சத்தம்லாம் வரும். தண்ணியில உட்கார்ற மாதிரி இருந்தா பார்த்து உட்காருங்க. அவர் மீது உள்ள போன்ற போகுது. இந்த அழகிய மங்கை இவ வானுலகத்த மங்கையாதான் இருக்கணும். இப்படிப்பட்ட மங்கையானவள் தன்னம் தனிமையில வந்து குளக்கரையில நீராடிக்கிட்டு இருக்கா.
பிரதாபா அப்படி இல்ல பிரதாபா அப்படி சொல்லி கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் இல்லடா இது வேற விஷயம் இவளை மேல வர வைக்கணும் இப்படி வருவா சேலையெல்லாம் அவுத்து போட்டா கலைஞ்சி கரமேல போட்டிருக்கா நிர்வாணமா குளத்துக்குள்ள இருக்கிறா துணி இல்லாம ஆமா தண்ணியில இருந்து மேல வந்தா எப்படிதான் இருக்கும் என்னடா சொல்ற ஆடை இல்லாம ஜலத்துக்குள்ள இருக்கிறா இப்ப ஆடையை எடுத்துக்கிட்டு நாம தூரம் ஓடி போயிடுறோம் ஆடை இல்லாம கரைக்கு வருவா நல்லா யோசனை பாரு மூளை இதெல்லாம் தட்டி விட்டு பாடுறா பிரதாபா பொங்கலுக்கு புதுப்பான செஞ்ச மாதிரியே இருக்குமாடா பிரதாபா வண்ண வண்ணமா கோலம் விட்ட மாதிரி பிரதாபா நான் உன்னை என்னவோன்னு நினைச்சுட்டா நீ சரியான திருட்டு கூதியா இருக்க சரி சட்டம் போடக்கூடாது சட்டம் போடாது சேலையே இவ்வளவு அழகா இருக்குதுன்னா சேலைக்குள்ள இருக்கும் அவ கூதி அவன் உடம்பு எப்படி இருக்கு வாழ்க்கையே முதல் ஓலமுட்டை கவிச்சு அடிக்குது சந்தனம் தவாது புனுகு கஸ்தூரி என்று சொல்லக்கூடிய வாசனை தெளிவெல்லாம் இதுல பூசிருக்காடா நல்லா மூந்து பாரு அது என்னமோ எனக்கு எது வரமாட்டேங்கிறா சளி பிடிச்சி மூக்கடைச்சிக்கிச்சு அப்படியா இன்னைக்கு தான் வாழ்க்கையிலேயே சேலையை தூக்குறோம் சேலையை தொட்டு இருக்கிறோம் சரி வா போலாம் சரி நீ போயிட்டாரு நான் வந்துடுறேன் சரி நீ போயிட்டாரு உனக்கு சரிப்பட்டு வராது போ திரும்பி பார்க்காத போ நான் பார்த்துட்டு வந்துடுறேன் பாத்துக்கிறேன்டா போடா சரி போ துண்டு மேல போட்டா கோபாலு இப்படி சொருவுனா தாதி பெண்ணு அதனால நம்ம சீலை எடுத்து உடுத்திக்கிட்டு நம்ம தெய்வலோகம் போகணும் அல்லவா ஆமா அதனால நம்ம சீலை போய் எடுத்து உடுத்திக்கிட்டு போலாமா தெய்வலோகம் போலாம் மறுபடியும் பார்க்கலாம் வாட் ஹேப்பன் திஸ் என்ன நடந்தது என்ன காட்சி இங்கதானே வச்சோம் போற பக்கமெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எதுன்னு நினைக்கிறது என்னன்னு சொல்லுமா சீலை இங்கதான் போட்டோம் சீலை இங்கதானே வச்சோம் ஆமா சீலை காணவில்லையே எங்க போயிருக்கும் எங்க காத்தடிச்சிட்டு பறந்துட்டு போயிருக்குமா காத்தடிச்சிட்டு பறந்துட்டு போறதும் கிடையாது தூரமா ஒரு சத்தம் கேக்குதே யார் இலை விட எடுக்கிறது ரெண்டு பக்கமும் அப்படியா அழகா இருக்கிறாடா யாரோ நம்ம தெய்வலாக தெய்வ கண்ணி தெரியாது நம்ம ஆடை எடுத்துட்டு போறாங்க அவங்களை இப்ப நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு ஐயா என்னை பார் என் அழகை பார் பாருங்கள் ஓய் நான் யாருன்னு தெரியாது ஏன் ஆடை எடுத்துட்டு வந்தேன் நான் தெய்வலாக தெய்வ கண்ணி நானு என்னை பார் என் அழகை பார் பின்னை பார் பின்னழகை பார் அப்படின்னு சொன்னேன் என்ன மின்தலுமே பார்த்த உடனே கல்சடியா நின்னுட்டியா நீ கல்சடியாவை நின்று என் ஆடை எடுத்துக்கிட்டு நான் தெய்வலாக போய் வருகிறேன் எங்கடா கூட வந்து அதை பாத்துக்கிற பிரதாபா பிரதாபா வாடா பாட்டி தடியிலே அடிப்பாடா வாடா பிரதாபா குஞ்சுக்குதா இல்லையா பிரதாபா ஐயோ என்னடா வந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவனுக்கு என்னடா ஆச்சு சாமி இந்த கிளை வேற காலா அடிப்பாளாடா குமிச்சுக்கிட்டு ஐயோ இது எப்படியாவது நாம கிளவின்னு சொல்லணும்டா ஆமா அதாவது வா போலாம் பாட்டி வா பாட்டி வா பாட்டி பாட்டி பிரதாப ஐயோ பாட்டி பிரதாபம் கல்லு பாட்டி என்ன
என்னது காரிய மாட்டுக்கு கால் ஒடிஞ்சு போச்சு. ஐயோ செவுட்டு முண்டை, எதுக்குடா கல்லுக்கட்டு ஓரமெல்லாம் கூட்டிட்டு போறேன்? கல்லு கட்டு ஓரமுள்ளடி பாட்டி, பிரதாபம் கல்லு. கோபாலா, கண்ணு இருக்கு, மாட்டை மட்டும் எப்படி தனிச்சு கொடுக்க முடியும்? கோயாலம் ஓட்ட கனியெல்லாம் கொடுக்க முடியாது. எவ்வளவு திமிரு முட்டை போடுறான் பாட்டி. பிரதாபம் கல்லு பாட்டி. பைத்தியக்காரா, பால் வேணும்னா போய் கலந்து குடிக்க வேண்டியதானே. எங்கிட்ட பாட்டி வந்து சொல்றேன். செவுட்டு முண்டை பிரதாபம் கல்லாய் போயிட்டான் பாட்டி. பிரதாபம் கல்லாயி போயிட்டானா? ஆமா பாட்டி, அவ்வளவு நின்னுக்கிட்டான். ஆமா, எங்க போனீங்க? பாட்டி அடிக்க கூடாது. அடிக்கல சொல்லி எங்க போனீங்க? தடி அந்த பக்கம் வச்சுக்க. ஆடு மாடெல்லாம் எந்த திசையா ஓட்டுனீங்க? நீ எப்பயும் சொல்லுவியே வடக்கு போவாத வடக்கு போவாதுன்னு. ஆமா, நீ சொல்லிக்கிட்டே இருக்க என்னத்தான் இருக்கும்னு இன்னைக்கு வடக்கு போனோமா? வடக்கு போனீங்களா? ஆமா பாட்டி. பாட்டி பாட்டி வடக்கு திசை போய் அங்க போய் பிரதாபம் கல்லாணிக்கிறான். கல்லாயி போயிட்டான் பாட்டி. பாவி, உடனே தீர்த்தம் திருவிழா இருக்குது, எடுத்துக்கிட்டு வா 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 வா. நான் எத்தனையோ முறை சொன்னேன், அந்த வடதிசை மட்டும் ஆவுகள் எல்லாம் செலுத்த கூடாதுன்னு. அத மீறிய எதுக்காக வடதிசை வந்தீங்க? பாட்டி பாட்டி அடிக்கடி இப்படி சொல்றாங்க. வா இன்னைக்கு வடதிசை போலான்னு சொன்னவனே இவன் தான். பாட்டி பாட்டி வந்தா பாட்டி என்ன கூட்டிட்டு போனான். அப்படியா? சரி, எப்படியோ வந்த, எப்படி இங்க வந்த இடத்துல கல்லா மாறின? பாட்டி குட்டி எடுத்து கொடாப்பட போடு பாட்டி. அங்கடா இருக்கு பட்டி, எங்கடா இருக்கு? கண்ணு அவிச்சு போயிட மாட்டேங்குது. வந்த அவங்களை ஓட்டி வந்தோமா? சரி, வந்த இடத்துல இந்த அழகான ஒரு தடாகம், தடாகத்து பக்கத்துல போய் பார்த்தோம். போய் பார்த்த உடனே அம்மா, வானுலகை மங்கை போல 1000 மடாமணி நிறுத்த ஆதிசேஷனும் அவளுடைய அழகை வர்ணிக்க முடியாது. சரி, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. ஆமா பாட்டி. அம்மா சொல்லுப்பா. பாட்டி
இந்த தடாகத்துல ஆடையெல்லாம் கலைந்து கரை மேல வச்சுட்டு மாரளவ தண்ணியில அவன் நின்று குளிக்கும் போது அம்மா சொல்லுப்பா. ஏன்டா வந்து தயங்குற? அவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன ஒண்ணு தெரியாது. அவனே சொல்லட்டும், அவன் சொன்னா நல்லா இருக்கும். சொல்லு. அவ அழகன்னு நான் என்னென்னமா சொல்லுவேன். அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த மங்கையை பார்த்தேன். அதனால அவளுடைய ஆடை எடுத்துட்டு வந்தா எப்படியாவது நம்ம குடிசைக்கு வருவா. அவளுடைய அழகை எல்லாம் மேலக்கார மேல எப்படி இருக்கிறாளோன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த இடத்துல அப்படி வரும்போது என்னை பார், என் அழகை பார், பெண்ணை பார், பெண் அழகை பாருன்னு வந்தா நானும் கரையேறிக்கிட்டா நாமளும் ரெண்டுமே கரையேறிக்கலாம். கரையேறிக்கலாம். அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தோமா அதுதான் தெரியும். அதுக்கு மேல நீங்க வந்த பிறகுதான் தெரியும். அதாவது பிரதாபா, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து நிறைந்திருக்குமா. அது போல இது அதாவது வானுலக பெண்கள் எல்லாம் குளிக்கக்கூடிய இந்த தெப்ப குளம், இந்த குளத்துக்கு இதனால தான் வரக்கூடாது, இங்க விபரீதம் இருக்கும்னு சொல்லித்தான் உங்களை போகவே வேண்டாம்னு சொன்னேன். எப்படியோ என்னுடைய வார்த்தையை மீறி வந்தீங்க. இங்க நடக்க கூடாது நடந்துருச்சு. அதனால இனிமேல் இந்த திசையா வர வேலை வச்சுக்காதீங்க. அடுத்த திசையா ஆளுங்களை செலுத்துவீங்க. மறுபடியும் குடிசைக்கு போலாம். போகலாம். போலாமா? ஏன் அவளுக்கு சலுப்பு தெரியுமா? என்னதான் பண்ணுது? போகலாம். பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னு மறுபடியும் மனசு எப்படி பார்ப்போம்? அம்மா 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 போச்சு. பார்த்த அந்த மங்கைய பாடுபட்டாவது நான் அடைந்தே தீரணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? ஏன்னா அவளை கண்ணால பார்த்ததுக்கே உன்னை கல்லா திட்டுச்சாதான் சாபம் கொடுத்துட்டு போயிட்டா. அப்பேற்பட்டவளை அடையணும்னு நினைக்கிறீங்க. இதுவெல்லாம் நடக்குமா? மனசு வச்சா நடக்காது. என்னமா இருக்குது எனக்காக கல்லா இருந்தவனையே மறுபடியும் மனுஷனா மாத்திட்டேன். உங்ககிட்ட இருக்கானதா பாட்டி? உன்னுகிட்ட மந்திரம் தந்திரம் நான் சொன்னாவே எப்படி தாண்டா போடா போறாமா. எப்படியாவது அவளை அடைந்தே தீரணும்னு உன்னுடைய விருப்பம். ஆமா, அப்படித்தானே? சரி பிரதாபா, அதாவது பிடிவாதமாக அந்த பெண்ணை அடைந்தே தீரணும்னு சொல்றான். ஆனா இருந்தாலும் அப்படியே நீ வான்னு கூட்டிட்டு வந்தாலும் என் கட்டதான் குடிசைக்கு வரும். இந்த ஆவி பொறுக்கணும் முடிஞ்சிட்டு அவன் எங்க போனாலும் எந்த வழியில போனாலும் அந்த வழியிலேயே போயிடும். ஆமா ஆமா, ஏன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு தானே. ஆமா, வெண் சங்கு போன்ற அவள் கழுத்தும் விளக்கு சொப்பு போல் அவள் கூதியும் விளக்கு சொப்பாட்டும் மேகத்துக்கு ஒப்பான கருங்கொந்தலும் மின்னலை போன்ற ஒளியும் மூன்றாம் பிறை போன்ற அவளுடைய நெத்தியும் சங்கு போல அவளுடைய கழுத்தும் அதாவது யானை மஸ்தகத்தை போல அவளுடைய சடமும் அவளுடைய கும்பஸ்தனம் முளை சடமும் சுழி போல அவளுடைய தொப்புளும் ஆலை இலை போல அவளுடைய அடி வயிறும் இலைவாழ தண்டு போல அவளுடைய தொடையும். ஐயோ, இருக்கணும் போல இருக்குது. பிரதாபா, என்னைக்கு எங்களுடைய குடிசைக்கு வந்தையோ அன்று முதல் இன்று வரைக்கும் பெற்ற பிள்ளை போலவே உன்னை பார்க்கிறேன். பெற்ற தாயாகப்பட்டவன் மகன் அதாவது ஆசைப்பட்டா அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணுமா பாட்டி. அதனால பிரதாபனுக்கு அந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்யணும்னு ஆசை. கடைசி காலத்துல எனக்கு காக்கஞ்சி ஊத்திக்கிட்டு முடிச்சு போடுவாராப்பா பிரதாபா. ஏன்னா இதே போல நாளைக்கு தூக்குவான்னு பார்த்தா பின்னாடி வந்து என்ன பண்ற? பாத்து எப்படி இருக்கு? இளவின்னு விடுறையா, பைத்தியக்காரின்னு விடுறையா? எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏ கோபாலு, பாட்டி பொழந்து போடுவாங்க. வேணாம் பாட்டி. அதனால அவளை பார்க்கணும்னா இதே போல நாளைக்கு இதே குளத்துக்கு நீராட வருவா. சரி, அவ வந்து புடவையெல்லாம் அவுத்து வச்சுட்டு நீராடும் போது அந்த புடவையை எடுத்துக்கிட்டு அவ என்னை பாரு அழக பாரு இன்னைக்கு போலதான் நாளைக்கு துரத்திட்டு வருவா. அவ வரும்போது அவருடைய முகத்தை பார்த்து, அதாவது ஒரு முகத்தை பார்த்து ஒரு சாபம் கொடுத்தா தான் சாபம் பலிக்கும். அவருடைய முகத்தை பார்க்காம அந்த புடவை எடுத்துக்கிட்டு நீ அப்படியே நம்ம குடிசைக்கு வந்துரு. அதுக்கு மேல ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். ஆமாப்பா, புடவையை எடுக்கணும். சீலை தூக்கிட்ட உடனே அதுக்கு மேல அவ என்ன சொன்னாலும் அவளை திரும்பி பார்க்க கூடாது. என்ன சொன்னாலும் அவளை திரும்பி அவருடைய முகத்தை மட்டும் பார்க்க கூடாது. முகத்தை பார்க்காத குடிசைக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு மேல ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன்.
போயிட்டு வரீங்களா? பாட்டி சொல்லிவிட்டால. ஆமா. சரிடா, வாடா போலாம். வா. போயிட்டு வரீங்களா? சரிம்மா. நீ எதுக்குடா கூட போறங்கற? பாட்டி நான் இல்லைன்னா பிரதாபன்னு கை கால் வராது பாட்டி. அப்படியா? ஆமா. சரி கூட தொலைக்கு போயிட்டு வா. அப்ப நீ ஞான பண்டிதா வேலை வா. ஆன பண்ணாலும் சரி போன பண்ணாலும் சரி போடி. எப்ப பாரு ஆன பண்ணிட்டா போன பண்ணிட்டா. இந்த குளத்தில் நம்ம குளிச்சு நீராடணும். நேத்துதான் யாரோ நரம் மானிடன் நம்ம சீலை எடுத்துட்டு போனோம். அவனை கல்சலையா பண்ணி விட்டோம். அதனால இன்னைக்கு அந்த பக்கம் வைக்க கூடாது, திசை மாத்தி தான் வைக்கணும். இந்த பக்கம் வச்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நேத்து மாதிரி நடந்து ஆகி போயிடும். ஆமா, அதனால இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம குளிச்சு நீராடுவோமா? ஆகட்டும். அவரு ஏண்டி வரும்போது தாண்டி குளிச்சுட்டு வந்தேன். தேவடியா யாருடா ரேடியாங்கிற? எந்த ரேடியாடா வச்சிருக்காங்க? நீ ரொம்ப மோசம். அப்படியா? சரி, அதனால சீலையில அவுத்து அந்த மேட்டு மேல வச்சுட்டு 2 பேரும் தண்ணி ஊத்திக்கலாமா? வா, புறப்படு புறப்படு. பாட்டி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஆடையெல்லாம் கலைஞ்சி கடமையால வச்சுட்டு ஒய்யாரமா குளிச்சுட்டு இருக்கிறான். அவளுக்கு வர்ற பிரதாபா நம்ம எப்பேற்பட்ட ஆளு என்னன்னு தெரியாத மாத்தில்றா வச்சுக்கிறா. கண்டாரவழி மாத்தி வச்சா மட்டுமா விட போறோமா? சண்டு பொந்து என்ன சொன்னா? சண்டு பொந்து எங்கன்னாலும் தேடி கண்டுபிடிச்சு அரை கட்டிங்க அது போட்டுரும். தெரியாத ஊர்ல கூட உடனே எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்து அவன் முகத்துல முடிச்சு போடாத. முகத்திலேயே முடிக்க கூடாது. முகத்துல முடிச்சா தானே பழிக்கும். நேரா பார்த்து சாபம் கொடுத்தாதான் பழிக்கும். ஆமா பிரதாபா. அதனால குடிசைக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கா பாட்டி. போயிடலாம். சத்தம் போடாத வாடா. பிரதா சத்தம் போடாத எச்சரிக்கை பண்ணேன். நேத்து ஒரு கலரா கட்டிட்டு வந்திருந்தா எடா பிரதாபா. இப்ப சீலையவே எத்தனை மாத்திரால மாப்பிள்ளை எத்தனை மாத்த மாட்டேன். வந்துரு போலாம். சத்தம் போடாத போலாம். புடவை வச்சிருந்தோம். நம்ம குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அந்த புடவை காணவில்லையே. நேத்து யாரோ என் சீலை எடுத்துட்டு போனாங்க. என்னை பாரு நலவை பாருன்னு கல்சலை ஆக்கி விட்டேன். இன்னைக்கு யாரும் எடுத்துட்டு போயிருப்பாங்க? கறிக்குருவி 2 வந்து உட்காந்துச்சு, அது தூக்கிட்டு போயிருக்கோம். கறிக்குருவி சீலை தூக்கிட்டு போகுதா? இது யார்? என்னமோ ஒரு சத்தம் கேக்குது. அன்று கேட்ட சத்தமே தான். அதேதான். ஐயா என்னைப்பா
ஆமா. அப்படின்னா இந்த புடவைய முன்ன உன்னுடைய தொடையை கிழித்து அதுல ஐக்கப்படுத்தி சரி. அதனால இன்னொரு குழந்தையாக உருவத்தை மாத்தி தொட்டல போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன். அம்மா, அதாவது என்ன நினைக்கும் போது ஒரு குசை வடி வந்து என்ன அவ ஒரு சாபம் கொடுத்தா பழிக்கும்ல, அதற்கு முன்னேற்பாடு செய்யறதுக்காகத்தான் உன்னை குழந்தையா உருவத்தை மாத்தணும். ஆமா, முன்ன தொடையை கிழித்து மறைச்சு ஆமா குழந்தைய உருவத்தை மாத்திரம் குழந்தையா மாத்திட்டோம். பாட்டி பிரதாபம் இவ்வளவு அளவா பிரதாபனா? ஆமா, கண்டார ஓடி ரெண்டா பேர்ந்துட்டு வந்துருமுடா. பாட்டி பிரதாபனு குஞ்சிமணி காணும் இருக்குமுடா. ஐயோ உலகத்தோடு வந்திருக்கிறேன். யாரு நீ? நான் யார் தெரியுமா? பாட்டி, நான் தெய்வலோக பாட்டி. பாட்டி, எவ்வளவு பெண்ணுன்னு சொல்றேன். என்னுடைய பெயர்? என் பேர் மாயாவதி என்று தெரிவிக்கலாம். மாயவல்லி? ஆமா. சரி, ஆமா. இப்படி இந்த அரைகுறை நிர்வாணத்தோடு வந்திருக்கிறீங்க, என்னப்பா ஆனது? பாட்டி, நான் தெய்வலோகத்தில் ஒரு பொருளோடு தெய்வலோகத்தில் ஒரு பொருளோடு வந்தா அந்த பொருள் இல்லாத மீண்டும் நான் தெய்வலோகம் போக முடியாது. அதனால கம்முன்னு கொஞ்ச நேரம் உட்கார வந்து முடிச்சுட்டு போயிடுறோம். பாடுபடுற உட்கார்ந்து கடல சும்மா தான் கல்யாணம். அதனால பாட்டி, என் சீலி இல்லாத மீண்டும் தெய்வலோகம் போக முடியாது. யாரோ ஆடு மேய்க்கிற பசங்க சீலி எடுத்துக்கிட்டு இந்த குடிச்சு வழியாதான் ஓடி வந்தாங்க. இங்க வந்து பார்த்தா நீ மட்டும் தான் இருக்கிற பாட்டி. அம்மா, இங்க நானும் கோபாலனும் குழந்தையும் மட்டும் தான் இருக்கிறோம். இங்க வேற யாரும் அப்படி புடவை எடுத்துக்கிட்டு வரலையாமா? பாட்டி, அந்த புடவை இல்லாத தெய்வலோகம் போக முடியாது பாட்டி. அப்படின்னா அந்த புடவை கிடைக்கிற வரைக்கும் நீ பூலோகத்துல தான் இருந்தாகணும். அதனால பாட்டி, உங்க குடிசையிலேயே ஒரு இடம் கொடுங்க தங்கறதுக்கு. நான் இங்கேயே தங்கிக்கிறேன். தங்கறது மட்டும் இல்ல வச்சுக்கலாம் பாட்டி. எதுக்கு? அவர்தான் போக முடியாதாம, அதனால ஆம்பளே வச்சுக்கலாம் பாட்டி. எதுக்கு அப்படி கல்லு ஒன்றபடி ஊத்துற? ஏன்னா நீ வானுலக பெண்ணு. ஒருவருக்கு ஒரு சாபம் கொடுத்தா அந்த சாபம் அப்படியே பழிக்கும். இங்க நானும் கோபாலனும் குழந்தை மட்டும் தான் இருக்கிறோம். அதாவது இந்த கோபாலனும் அதிகமான குடும்பக்காரன். மானத்த மாதிரி ஒரு சீலையை கொடு பாட்டி. கொடுக்குறமா, உனக்கு ஆதரவு தருவதாக இருந்தா உன்னுடைய புடவை கிடைக்க வரைக்குமே இந்த குடிசையிலே இருக்கலாம். ஆனால் கோபாலன் அதிகமான குடும்பக்காரன். ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருவான், நீ ஒரு சாபம் கொடுத்தா அந்த சாபம் அப்படியே பழிக்கும். அதனால எனக்கோ கோபாலனுக்கோ குழந்தைக்கோ எந்த ஒரு சாபமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முன்ன ஒரு சத்தியம் செய் பாட்டி. பாக்குறான் பாட்டி. பாக்கல பாட்டி, கண்ணுல விரல் விட்டு வண்டி போடுவாங்க. அந்த திரும்பிட்டான்.
எல்லாத்தையும் பண்ணு பாட்டி. உனக்கோ உங்க கோபாலனுக்கோ யாருக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சரிம்மா, புடவை கிடைக்க வரைக்கும் இந்த குடிசையிலேயே தங்கி இருக்கலாம். அப்படி கோபாலு இங்க வா. சொல்லு பாட்டி. அந்த பெண்ணு அரைகுட நிர்வாணத்தோடு இருக்கிறான். சரி, முன்ன ஒரு புடவை இருக்குது குடிசையில. போய் எடுத்துட்டு வந்து அந்த பெண்ணு கண்ணை மூடிக்கிட்டே போகணும். கண்ணை மூடிட்டுன்னா என்ன சரியான குடும்பக்காரன் அப்படித்தான் பண்ணுவான் அடிக்கடி. பாட்டி குழந்தை நல்லா தூங்குதா? என்னவோ நினைச்சும் பாட்டி. பிரதாபன் சொன்ன மாதிரி குழந்தையா மாத்திட்டேன். ஆமாண்டா, அவளையும் இங்கே தங்க வச்சுட்டேன். உனக்கு சனி மூளை பாட்டி. சனி மூளை. ஆமாண்டா, பிரதாபனுடைய ஆசை நிறைவேற்றணும். குழந்தை தூங்குதா இல்ல என்னன்னு பாரு. எல்லாம் குழந்தைன்னு நம்ப மாட்டா. கத்துதா தூங்குதா? கண்டார ஒளி போய் தூங்கவே மாட்டேன். பாரு பாட்டி, பொடகு பொடகுன்னு முழிச்சா பாத்துட்டு இருக்கிறான். நல்ல ஆற்றா தூங்கட்டும். எவ்வளவு ஆட்டினாலும் தூங்க. பாட்டி தலை பொருந்த மாட்டேங்குது பாட்டி. ஏண்டா அது வாங்கினது 150 500 ரூபாய் பிடிக்கப்படும். யாரி பாரு தூங்கட்டும். கூட கொடுக்க மாட்டேன் நானு. நாளாட்டு பண்ணா தூங்கணும். என் பாட்டுக்கு பொட்டி வாங்கமாடா சேராது. சீக்கிரம் தூங்கட்டும். என் கண்ணு உனக்கு ராதிகாரனுக்கு போய் பெத்தாலும் ராதிகாரன் போய் பெத்தாங்க. நீ பாடு. அப்படி ஆட்டு தூங்கட்டும். தங்கறதுக்கு இந்த குடிசையிலே இடம் கொடுத்துட்டீங்க. இந்த குடிசையிலே இருக்கிறேன். இந்த குடிசையில இருக்க வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்ய கூடாது. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். ஆமா, இந்த குடிசையில் உள்ள வேலைகளை பார்க்கிறத விட இந்த குழந்தை அதாவது தூக்கம் பண்றதுதான் எனக்கு பெரிய அதாவது தொந்தரவா இருக்குது. தூங்காமலே முடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தையை பாக்குறதா? ஆமா பாட்டி, இந்த குழந்தையை நான் பாத்துக்கிறேன். இந்த குழந்தையை இனிமேல் கவனிப்பது உன்னுடைய வேலை. கவனிச்சுக்கிறேன். நீங்க போய் அதாவது என்ன பண்றீங்கன்னா பால் காய்ச்சுங்க. நான் குழந்தையை பாத்துக்கிறேன். பாபாலு பாட்டி வா, போய் பாலை நல்லா காய வைக்கலாம். நாம 2 பேரும் காய வைக்கலாம் பாட்டி. எங்கட தலை காணும். கண்டாரோலி முண்டை. நாளைக்கு போய் தைலகிட்ட கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு வந்துடலாம். அதே ஆடவன் தான். அதே ஆடவரா நீங்க? சரி சரி. ஆமா ஆமா. உன் பேரு? என் பேர் மாயான்னு தெரிவிக்கலாம்.
ஆமா உங்கள் பேர் என்ன? என் பெயர் பிரதாபன். பிரதாப்பன். ஆமா. என்னங்க உங்களை பார்த்தது எனக்கு பிடிச்சிக்கிச்சு, என்ன பார்த்தோன்னு உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு. அதுதானே கேட்டேன். என்னங்க அப்படி இருந்தாலும் 2 பேரும் அதனால 2 பேரும் சேர்ந்து நம்ம இந்த குடிசையிலேயே வாழ்க்கை செய்யலாமா? ஆமா என் சீலைக்கான பாத்தீங்களா நீங்க? இதுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. கட்டுகிறிய இல்லப்பா. சரி பாட்டியம்மாவை கூப்பிடுங்க. பாட்டி, பாட்டியம்மா என்னமெல்லாம் வீடு அறியதா ஆகட்டுமா? நானும் காத்து கொண்டிருந்தேன் பாட்டி. மாயா இருவர் மனமும் ஒன்றுபட்டது. எப்படியோ இருவர்களும் சமாதானமா போயிட்டீங்க, எனக்கு சந்தோஷம். நாங்க இந்த குடிசையிலே வாழ்க்கை செய்யலாம்னு இருக்கிறோம். பிரதாபா பாட்டி, முதல்ல நானும் கோபாலும் மட்டும்தான் இந்த குடிசையில இருந்தோம். ஆமா. 2வது முறையாக நீ வந்து சேர்ந்த. ஆமா. உனக்கு அடுத்தபடியா இப்ப மாயாவும் வந்து சேர்ந்துட்டா. 4 பேர் இந்த குடிசையில தங்க முடியாது. ஏனென்றால் நீங்க திருமணம் செய்து வாழ போறவங்க. நீ துறவரவாசி, துறவரவாசி, நாங்க இல்லறவாசி. இல்லறத்துல ஈடுபட போறவங்க இந்த குடிசையில அதாவது சேர்ந்து வாழ முடியாது. அதனால நீங்க அதாவது உங்களுடைய தாய் கொடுத்த அந்த பொன்பொடு திரவியம் அனைத்துமே என்கிட்ட தான் இருக்குது. அந்த திரவியத்தை எல்லாம் உங்களிடமே கொடுக்கறேன். ஏதாவது ஒரு நாட்டுல போய் அண்டி பிடிச்சுக்கங்கப்பா. நேரங்காலம் வரும்போது நம்ம சேர்ந்துக்கலாம். உன்னை விட்டு எங்கேயாவது ஒரு பட்டணத்துல போய் நான் பிழைக்கவா? ஆமா போய்தான் நான். பாட்டி, எங்களுக்கு 2 பேருக்கும் அப்படி ஓரமா ஒரு ஓரமா குடிசை கட்டி கொடுங்க. ஏ கோபாலு, ஏ கோபாலு, கோபாலு என்ன இவ்வளவு நாள் பிரதாபன் தனிமையில் இருந்தான், நம்மளோட இருந்தான். இப்ப அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு. நம்மளோட குடிசையில் இருக்க முடியுமா? இருக்கிறது கட்டில், ஒரே கட்டில். அந்த கட்டில எப்படி எல்லாரும் படுக்க முடியும்? கட்டில மேல படுத்துக்கிட்டா நான் கட்டிலுக்கு அடியில படுத்துக்கிறேன். என்ன பண்றேன், என்ன பண்றான்னு பாக்குறேன். அதனால இவங்களை குடிசையை விட்டு அனுப்பி விடலாம்னு நினைக்கிறேன்பா. என்ன பாட்டி, ஏதாவது ஒரு பட்டணத்துல போய் அண்டி பிழைச்சுக்கிட்டோம். பாட்டி பிரதாபன் நாடு உழவு நாளா ஒட்டுக்காக இருந்தோம். ஆமா. அவன் போனா போட்டு பாட்டி இவ்வளவு வச்சுக்கலாம். அவளை மட்டும் வச்சுக்கிட்டு பிரதாபன் எங்கடா அனுப்பி சொல்றேன். அவன் போனா போச்சாராம் பாட்டி. அதனால நீங்க குடிசையை விட்டு ஒரு பட்டணத்தை அண்டி தான் பிழைக்க முடியும். அதனால அந்த பொன்பொடு திரவியம் எல்லாம் கொண்டு வந்தாலும் பிரதாபன் தனியா கூப்பிடுறேன் என்ன. அதனால அந்த பொன்பொடு திரவியத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அவங்க போய் ஏதாவது ஒரு வாழ்க்கை செய்வாங்க, போகட்டும். கல்யாணம் பண்ணி ஆமா, இருக்கிற மாடு எல்லாம் ஆடெல்லாம் புடிச்சிட்டு போய் மேய்ச்சிக்கிட்டு வா. ஆடு மாடு ஆமா, புண்டை கூட மேய்க்க மாட்டேனாரு. ஏண்டா 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 சொட்டு பையன் நேத்து வந்தவன் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிற உங்களோட 15 வருஷமா துண்டு வேற மண்ணாவுது. 15 வருஷமா ஊங்கோடி ஆகிறேன். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுச்சா? பிரதாபன் நேத்து நம்ம குடிசைக்கு வந்தோம், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அழிஞ்சு போச்சு. உனக்கும் கல்யாணம் செஞ்சுக்கணும் ஆசை. ஆமா, எனக்கு மட்டும் இருக்காரா பாட்டி? நானும் மட்டும் வாங்க மாட்டேனா? அப்படின்னா கவலையா படாத. உலகத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஒரு பக்கமா இருந்து அறுவடை ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு அழகான பெண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். உலகத்துக்கிற பொம்பளைங்க எல்லாம் அறுவடை ஆகட்டும். ஆமா. அப்ப காசு ஒரு 10,000 ரூபாய் கொடு. எதுக்கு? போய் இருக்கிற தண்ணி டேங்கெல்லாம் போய் பூச்சி மருந்து வாங்கி கலக்கி விட்டு வந்துடுறேன். தண்ணி இல்லாத எல்லாம் குடிப்பாங்க. அப்புறம் குடிப்பாங்க, பொம்பளைங்க எல்லாம் செத்து போயிருவாங்கல்ல. அப்படி பிறந்து வர பிள்ளைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வை. ஒருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு என்ன பொம்பளைங்க பண்ணுமா? பாட்டி வேணாம் பாட்டி. இல்ல, பிரதாபனையும் மாயாவையும் அனுப்பி வச்சு தான் தீரணும். முன்ன போய் அந்த குடிசையில ஏதாவது இரும்பு பொட்டியில் வைக்க சொன்னேன், எடுத்துட்டு வந்த ஆபரணத்தை. பிரதாபா, ஏனென்றால் இனிமேல் இங்க வாழ்க்கை செய்ய முடியாது. அது ஒரு பட்டணத்துல போய் கொஞ்ச நாளைக்கு இருங்க, நேரங்காலம் வந்தா சந்திக்கலாம். அப்படியே ஆகிட்ட பாட்டி. இவனுடைய தாய் கொடுத்த ஆபரணம் எல்லாம் அப்படியே இருக்குது. இதை வைத்து ஜீவனுக்கு பாட்டி, இந்த நண்டைக்கு நாங்க என்னைக்கும் உங்களை மறக்க மாட்டோம் பாட்டி. ஆகட்டும் கோபாலு, பிரதாபா. ஆமாண்டா, இவ்வளவு நாளா ஒண்ணுமா இருந்தோம்டா. இது நேரம் நீரும் பாலும் போல, நிழலும் மரமும் போல இப்படி ஒண்ணுமா இருந்துட்டு இன்னைக்கு கல்யாணம் ஆகி விட்டுட்டு போறியடா பிரதாபா. ஏன்டா பிரதாபா வந்த? உன்னை விட்டு
விட்டு பிரிய எனக்கு மனசு இல்லடா பிரதாபா. அந்த ஆதரவு இல்லாம நிக்கிற நிழல் இல்லாம ஒண்டி ஒருவனா தன்னை தனிமையில வந்தேன். உனக்கு ஆதரவு கொடுத்து குடும்பத பிரபாத சகோதரா இருந்து பெற்ற தாயா இருந்து ஆதரவு கொடுத்தீங்க. காலமெல்லாம் இந்த நன்றியை மறக்க மாட்டோம்பா. உன்னை பிரிவதாக இருந்தால் எங்களுக்கும் வருத்தமாத்தான் இருக்குது. என்ன செய்வது, இந்த சிறு குடிசையில வாழ முடியாது. அதனால நீங்க ஒரு பட்டணத்துக்கு போய்தான் தீரணும். மாயா, உனக்கு இந்த குடிசையில என்னென்ன தேவையோ அத்தனையும் போய் எடுத்துக்க. பிரதாபனுக்கு கொஞ்சம் புத்திமதிகள் சொல்லி எடுப்பேன். பிரதாபா, எப்படியோ உடைய எண்ணமெல்லாம் ஈரேறி விட்டது. ஆனால் அந்த புடவைய பத்திரமா துடைக்குள்ள மறைச்சு வைன்னு சொன்னேன். ஆமா, அந்த புடவையை எக்காரணத்தை கொண்டும் இந்த மாயாவுடைய கைக்கு கிடைக்க கூடாது. இந்த புடவாவுடைய கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அவ உன்னை விட்டு தெய்வலோகம் போயிடுவா. அதனால அந்த புடவைய பத்திரமா வச்சிருப்பா. ஆனால் ஒரு போருக்கு போகும்போதோ ஒரு வேட்டைக்கு போகும்போதோ இந்த புடவையோடு நீ போக கூடாது. புடவையோடு உயிர்வகை செய்யக்கூடாது. அதனால உனக்கு நம்பிக்கையான பாத்திரம் யாராவது நம்பிக்கையானவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ போருக்கு போகலாம், அதாவது வேட்டைக்கு போகலாம். அது வரைக்கும் இந்த புடவை உன்னுடைய தொடையிலேயே இருக்கட்டும். அப்படியும் ஒரு காலம் அந்த புடவை அவளுடைய கைக்கு கிடைச்சு அவ தெய்வலாக போயிட்டாலும் எந்த தெப்ப குளத்துல முதல்ல பார்த்தையோ அதே தெப்ப குளத்தை அருகில போனா மீண்டும் வருவா. அவருடைய முகத்தை பார்க்காத பின்னாடி இருக கட்டி பிடிச்சுக்க. உன்னை திருமணம் செய்துக்கிறேன்னு சத்தியம் செய்யற வரைக்கும் விட்டுறாவ. எப்படியா திருமணம் செஞ்சு சிறப்போடு வாழ்வீங்க. போய் வர்றீங்களா மாயா? சொல்ல வேண்டிய புத்திமதி எல்லாம் சொல்லிட்டேன். என்ன செய்வது, பிரிய வேண்டிய விதி வந்துருச்சு. போய்தான் பாவம், அறியாத பிள்ளை. உன்னை நம்பிதான் அனுப்பி வைக்கிறேன். கூட்டிட்டு போய் லவுக்குன்னு கையை விட்டுறாத. கை விட்டுறாங்க இல்ல பாட்டி, கையை விடாம கை விட்டுறாத பாத்துக்கப்பா. மாயா, என்ன பாக்குறதுக்கு எப்பங்க நீங்க வருவீங்க? எனக்கு எப்பப்போ நினைப்படுக்குது அப்பப்பெல்லாம் வந்து போறேன். என்ன நினைப்பு? உங்க ஞாபகம் வரும்போது எங்க இருக்கிறீங்கன்னு ஒரு தகவல் மட்டும் சொல்லுங்க. சரி பிரதாபா, தங்குவதற்கு இடம் தெரிஞ்ச உடனே அப்பப்ப வந்து உங்களை பாப்பேன். போயிட்டு வரைக்கும் போயிட்டு வாங்க பாட்டி. நாம 2 பேர் தான் இருக்கிறோம். ஆமா, அவங்களும் போயிட்டாங்க. என்ன பண்ணலாங்கிற? நாம ஏதாவது பொண்ணு மாடலாமா? ஏகப்பட்ட எரிச்சல் வந்துடும். யானை போட்டு தான் நிக்கதியா வந்த எனக்கு அந்த ஆதரவு கொடுத்து ஒரு தாய்க்கு தாயா இருந்து இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு துணையும் கிடைக்க உதவி செஞ்சவங்க இந்த பாட்டி தான். ஆமாங்க, சரிங்க. அவங்க சொன்னபடி நாம வனத்துல வாழ்வதற்கு சரியான இடம் இல்ல. கணவனும் மனைவியா வாழ்வதுன்னா ஏதாவது ஒரு பட்டணத்துல தான் போய் வாழ்ந்தாகணும். போலாமா? ஒரு விளம்பர பலகை. ஆமாங்க, விஜய ரஞ்சிதாபுரி பட்டணம். விஜய ரஞ்சிதாபுரி பட்டணம். ஆமா ஆமாங்க. அப்படின்னா இந்த வழியா போனா ஏதோ ஒரு பட்டணம் இருக்கும் போல இருக்கு. அங்க எப்படியாவது போய் பிழைப்புக்கு வழி தேடலாம். அப்படி ஆகட்டுங்க, போகலாம்.